தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 19/8/2024 ஆவணி மாதம் திங்கட்கிழமை பௌர்ணமி. அதாவது நாளைக்கு காலையில் எழுந்தவுடன் இந்த மந்திரத்தை 8 முறை சொன்னால் போதும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீங்களே கண்ணால் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு அப்போ தான் தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 19/8/2024 அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு திங்கட்கிழமை பௌர்ணமி அதிகாலையில் குளித்து எழுந்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பூஜை வந்து நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் தான் பண்ண போகிறீங்க. அதனால் ரொம்ப மனசு ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெறும் நீங்கள் வந்து 8 முறை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இந்த மந்திரத்தை 8 நான் அதிகமாகவும் சொல்கிறேன் அப்படின்னாலும் சந்தோஷம்தான், சரிங்களா? அதிகமாக சொன்னாலும் சந்தோஷம்தான். எந்த அளவுக்கு எத்தனை முறை நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அதனால் 8 வாட்டி சொன்னாலே போதும். இல்லை நான் தினமும் 8 வாட்டி சொல்கிறேன்னாலும் சந்தோஷம்தான். அது உங்களுடைய விருப்பம், சரிங்களா? இதை வந்து நீங்கள் எத்தனை வாட்டி சொன்னாலும் அதனுடைய சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு அதிசயம் நிச்சயம் நடக்குங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரும். அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் சந்தோஷம் மட்டுமே. 2 ஊதுவத்தி, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சாம்பிராணியில் நீங்கள் ரொம்ப இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஊதுவத்தி மட்டும் போதும். ஆச்சாரங்களையும் கடைபிடிச்சி இதை வந்து நீங்கள் சொல்லணும். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா படையல் வைக்கணுங்க. ஏன்னா நாளைக்கு ஒரே நாள் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதனால் ஒரே நாள் வந்து படையல் கொஞ்சம் கிராண்டான படையல் வைக்கணும். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், பொரிகடலை, அவுள், அச்சு வெல்லம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. மல்லிகை பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த பூவும் யூஸ் பண்ணக்கூடாது. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. பிள்ளையார் பிடிச்சி ஒரு வாழை இலையில் வச்சுட்டு அந்த வாழை இலையில் அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கு அருகம்பில்லை, எருக்கம்பூ இதெல்லாம் வச்சுருங்க. ஒரு பிள்ளையார் துண்டு ஒன்று போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கலசம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கலசம் வந்து செம்பில் ஒரு கலசம் ரெடி பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா மண் பானையில் கூட ரெடி பண்ணிக்கலாம். கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு அந்த கலசத்துக்கு கலசம் நம்ம ரெடி பண்ணியிருப்போம்ல, அந்த கலசத்தில் மேலே தேங்காய் வைப்போம்ல, அந்த தேங்காயில் பொட்டு, குங்குமம், மஞ்சள் பொட்டு வச்சுக்கின்னு அதுக்கு மேலே ஒரு பிள்ளையார் துண்டு வச்சுங்க. இந்த கலசத்தை மஞ்சள் கலந்த பச்சரிசி, சரிங்களா, மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சரிசியை அந்த இலையில் போட்டு அதுக்கு மேலே தான் இந்த கலசத்தை நீங்கள் வைக்கணும். வச்சு முடிச்சுட்டு ஒரு அகல் விளக்கு, சுத்தமான ஒரு அகல் விளக்கு, சரிங்களா, சுத்தமான நெய் ஊற்றி அகல் விளக்கு தீபம் எரியணும். உங்களுக்கு எதிர்க்க அந்த விளக்கு எரிஞ்சிகிட்டே இருக்கணும். ஒரு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் இருக்கணும். பால் வந்து ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கின்னு அந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிளகு போட்டு வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பால் வந்து நீங்கள் குடிச்சிடணும். அந்த மிளகு மென்று சாப்பிட்ணும், சரிங்களா? அதனால் ஒரே ஒரு மிளகு போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பழ வகைகள், இனிப்பு வகைகள், கார வகைகள், அந்த வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், கற்பூரம் இதெல்லாம் வந்து சரியாக இருக்குதான்னு ஒரு முறை பார்த்துக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து வீட்டு ஃபுல்லாக ஊதுவத்தி, சாம்பிராணி போக நறுமணமாக காட்டிடுங்க. காமிச்சிட்டு பன்னீர், கோமியம், மஞ்சள் தண்ணி இது 3 வந்து வீடு ஃபுல்லாக எல்லா மூலையிலும் தெளித்து விட்டுருங்க. பூஜை ரூம்லையும் தெளிச்சுடுங்க. தெளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விநாயகரை முதல்ல ஒரு சின்ன படையல் வச்சு வணங்கணும். ஏதாச்சும் ஒரு லட்டு இல்லை ஒரு வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் வச்சுட்டு அவல் பொரிகடலை வச்சுட்டு ஒரு லட்டு வச்சு விநாயகர்கிட்ட ஒரு பூஜை ஒன்று போட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த மாதிரி நான் இந்த மந்திரத்தை வந்து நான் சித்தி பண்ண போகிறேன். எனக்கு வந்து இந்த மந்திரம் வந்து திக்காமல் திணறாமல் எந்த தடையும் ஏற்படாத, என்னுடைய கவனம் எந்த பக்கமும் திசை திரும்பாத இருக்க எனக்கு வந்து நீங்கள் துணையாக இருங்க. எனக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த பூஜையினுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் 8 முறை சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் 1008 சொல்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை நான் வந்து ஒரு 108 சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் 8 முறை சொன்னாலே போதும். நீங்கள் அதுக்கேற்ற பலன், சரிங்களா? 8 முறை சொன்னீங்கன்னா அதுவே போதுமானது. ஆனால் நீங்கள் அதிகமாக சொல்கிறனாலும் அது உங்கள் விருப்பம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள்
பூஜை ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோக்கு நீங்கள் ஒரு முறை தீபாரத்தனம்லாம் காமிச்சிட்டு அந்த தாமல் தட்டோட கீழே வச்சுட்டு நீங்கள் அந்த விளக்கு தீபம் ஏற்றிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மந்திரத்தை எக்காரணத்தை கொண்டும் திக்காமல் திணறாமல் சொல்லணும். ஒரு எழுத்து மிஸ்டேக் ஆனால் கூட நீங்கள் வந்து நிச்சயம் வந்து அந்த பலன் கிடைக்காது. அதனால் கவனம் திசை திரும்பக்கூடாது. முதல்ல எண்ணத்தை அவசரமாக சொல்லிட்டு போகக்கூடாது. ஒரு தெய்வத்தை வணங்குறோம்னு சொல்லிட்டு நம்ம விஷயம் எடுத்துனோம்னா அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போது அந்த தெய்வத்தினுடைய நம்ம முழுமையாக நம்ம வணங்கணும். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அரைகுறையாக நம்ம வணங்கிட்டு போகிறதுனால அந்த தெய்வம் வந்து நம்ம மேலே கருணை காட்டி நம்மளுக்கு வரம் கொடுக்காது. சரிங்களா? நம்ம ஒரு தெய்வத்தை வணங்குறோம்னா முழுமையாக அந்த தெய்வத்தை முழு மனசை ஒருநிலைப்படுத்தி அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடித்து சுத்தபத்தமாக இருந்து செய்யணும். சரிங்களா? அதனால் வந்து இந்த பூஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா மன அமைதியோட நிச்சயம் பொறுமையாக சொல்லுங்கள். பொறுமையாக சொன்னால் கூட திக்காமல் திணறாமல் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்கள். நிச்சயம் இந்த பூஜை வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பூஜை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னையிலேருந்து நான்வெஜ் இதெல்லாம் சாப்பிடாத சுத்தபத்தமாக இருந்து ஒரு காப்பை கையில் கட்டின்னு இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜையை நீங்கள் நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். குளிக்கும்போது மஞ்சள் தூளும் கல் உப்பும் பக்கெட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தலை மேலே தண்ணி ஊற்றி குளிங்க. ஒரு எடுத்ததும் உடம்பு மேலே ஊற்றாதீங்க தண்ணி. தலை மேலே தான் முதல்ல ஊற்றணும். அதனால் இதெல்லாம் கவனமாக கேட்டு தலை மேலே தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ஏன்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம மேலே இருக்கிற தீட்டை ஃபுல்லாக போக்கிடும். அதனால் தலை மேலே தண்ணியை ஊற்றி நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பூஜையில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் எந்த வித மாற்றமும் வேண்டாம். உங்களுக்கு வந்து இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு தயக்கம் வேணாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு 2 மனசாக நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த பூஜையை நீங்கள் செய்ய வேணாம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றக்கூடிய ஒரு நாள் தாங்க நாளைக்கு பௌர்ணமி நாள். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இது வந்து 9 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மட்டும்தான் இது வரும். அதனால் வந்து ரொம்ப இது முக்கியமான நாள். யாரும் தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் சொல்கிறது காரணம் அதுதான். இதை வந்து தயவு செஞ்சு யாரும் தவற விடாதீங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த பூஜை முறைகளை நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாத உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் நல்லா இருப்பாங்க. அவங்களும் அந்த பூஜை முறைகளை செஞ்சு நல்லா இருப்பாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த வீடியோவை பதிவிடுறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து தெளிவாக நீங்கள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த மந்திரம் வந்து என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா முருகருடைய மந்திரம் தாங்க இது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். 2 எழுத்து தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம், முருகருடைய மந்திரம். நான் அது என்ன மந்திரம்னு சொல்கிறேன், கேளுங்க, கவனமாக கேளுங்க. ஓம் சரவண பவ, ஓங்காரநாதா, ஆறுமுகனே வா வா, ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமோ நமக. இது தாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை தான் நீங்கள் வந்து தெளிவாக மனப்பாடம் பண்ணணும். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் உங்களுக்கு வந்து வரக்கூடாது. மந்திரம் சொல்லும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் 8 வாட்டி நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்து படிக்கிறதெல்லாம் கூடாது. மனப்பாடமாக படிக்கணும். அதனால் வந்து நீங்கள் முதல்ல இந்த மந்திரத்தை நிறைய வாட்டி சொல்லி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து சித்தியாகும். சித்தியானதான் உங்களுக்கு சரளமாக நீங்கள் எப்போ தூக்கத்தில் நடுராத்திரியில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்திரத்தை எத்தனை வாட்டி நீங்கள் சொல்ல முடியுமோ அத்தனை வாட்டி நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இந்த பாலை எடுத்து நீங்கள் மிளகை வந்து மென்று சாப்பிட்ருங்க. அப்படியே அந்த பாலை குடிச்சிருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதனுடைய பலன் வந்து கிடைக்கும். இந்த 8 முறை மந்திரத்தை சொல்லியோ இல்லை 108 முறை மந்திரத்தை சொல்லியோ அந்த பாலில் வந்து 3 வாட்டி சூன்னு 3 வாட்டி பண்ணுங்கள். ஊதி விடுங்க. 3 வாட்டி ஊதி விட்டுட்டு அந்த பாலை குடிச்சிருங்க. சரிங்களா? அப்படி தான் வந்து உங்களுக்கு இந்த மந்திரங்கள் சித்தியாகும். சித்தி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த உங்களுக்கு மந்திரம் சித்தி ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து உடனடியாக உங்கள் வாழ்க்கையில்
நீங்கள் ஒரு கம்பெனியில உங்கள இதுவரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அடிமைத்தனமா இருக்குதுன்னா, உடனே அந்த வாழ்க்கை வந்து மாறும். சரிங்களா? நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, அதுக்கு உண்டான பலன அதிகமா வந்து கடவுள் குடுப்பாரு. அதனால நீங்க அத பார்த்து நீங்க வந்து பயப்பட வேண்டாம். இந்த பூஜை வந்து 8 முறை தானே சொல்றது, நடக்குமோ, நடக்காதோ அப்படிலாம் நெனைக்காதீங்க. நீங்க 8 முறை சொன்னீங்கன்னா, அதுக்குண்டான பலன் கிடைக்கும். 108 முறை சொன்னீங்கன்னா, அதுக்குண்டான பலன் கிடைக்கும். 1008 சொன்னீங்கன்னா, அதுக்குண்டான பலன் கிடைக்கும். நீங்க உங்களுடைய முயற்சி தான் உங்க கையில தான். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். அதனால உங்க கையில தான் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க எத்தனை வாட்டி நீங்க இந்த முருகன் பெருமானுடைய மந்திரத்த நீங்க சொல்றீங்களோ, அத விட பல மடங்கு முருகன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் நான் அடிச்சு சொல்றேங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை தலைகீழா மாறப்போகுது. அதனால நீங்க அத பத்தி நீங்க இந்த கவலையே படாதீங்க. நிச்சயம் நம்பிக்கையோட சொல்லுங்க. இந்த வீடியோவ பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் என்ற பெல் ஐக்க கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நல்லதே நினைங்க. எல்லாம் நன்மையாவே நடக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.